நம்ம எல்லாத்துக்கும் காமராஜரை பத்தி தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. ஆனாலும் நம்ம யாருமே பாத்தீங்கன்னா காமராஜரை பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் நம்ம கூட இதே ஜெனரேஷன்ல வாழ்ந்த ஒரு காமராஜரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவரு பாத்தீங்கன்னா நேத்து 101வது வயதுல பாத்தீங்கன்னா சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த நல்லக்கண்ணு ஐயாவோட வயது என்னன்னா 101 ஆகுது. ஆனாலும் இந்த 101 வயதுல 84ல இருந்து 85 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு பொது வாழ்க்கையிலே கழிச்சிருக்காரு. சில பேத்துக்கெல்லாம் வாழ்க்கையில தான் போராட்டமா இருக்கும். ஐயாவோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா வாழ்க்கையே போராட்டமா இருந்திருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்க போகும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான அர்த்தமே ஐயா தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஐயா எங்க பிறக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறக்கிறாரு. 1924 டிசம்பர் 26 தான் பிறக்கிறாரு. இவர் பிறப்புல ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, இவர் பிறந்து ஒரு ஆண்டுகள் கழித்து இதே நாள் டிசம்பர் 26 தான் இவர் மாநில தலைவராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா இந்தியால கிரியேட் செய்யப்பட்டது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தெரியாது இவ்வளவு பெரிய ஒரு தன்னலமற்ற தலைவன் நம்ம பார்ட்டிக்கு நம்ம கட்சிக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட இந்த நல்லக்கண்ணையா பாத்தீங்கன்னா பிறக்கிறது 1924. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைய கிடையாது. அப்பவும் நிறைய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. அவரு கொஞ்சம் இளமை காலமான 15 வயதில் முதலா பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிறாரு. இப்போ 15 வயசுல நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒருத்தனை புடிச்சு இப்ப இடையில எவ்வளவோ பாத்திருக்கீங்க, திருநெல்வேலி திருத்தணி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேஸ் வருது. இப்படி பசங்க இருக்கிற இந்த காலத்துல அவரை வெறும் 15 வயசுல சுதந்திரத்துக்காக போராடினவர் நம்ம நல்லக்கண்ணையா. இவரு கரெக்டா 15 வயசுல இருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 18 வயசு ஆன உடனே ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு வேலை என்னன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அவரை இணைச்சுக்கிறது தான். இதுக்கு முக்கியமான காரணம் யாரு? இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கு மேல ஐயாக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட இந்தி ஆசிரியர். ஐயாக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதைய பார்த்து அந்த இந்தி ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா கால் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் சார்ந்த புத்தகங்களை பத்தினா ஐயாக்கு படிக்க கொடுத்திருக்காரு. ஐயா அதை படிச்சதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்து மீதையும் அதுல இருக்கிற கொள்கை மீதும் பாத்தீங்கன்னா பற்றால ஈர்க்கப்பட்டு 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் இணைகிறாரு. இறந்த உடனே அவருக்கு பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. இந்த சின்ன சின்ன வேலை, இந்த சேர் எடுத்து போடுறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறாரு. இவரு பாத்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டங்களை பாத்தீங்கன்னா கலந்திருப்பாரு. எல்லா போராட்டத்துகளையும் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு, ஒரு விவசாயிக்கா இருக்கட்டும், ஒரு சாதி ஒழிப்பா இருக்கட்டும், இல்ல சமத்துவமா இருக்கட்டும், இல்ல தொழிலாளர்கள் நலம் சருதியா இருக்கட்டும், மெயினா இவர் நிறைய போராட்டங்கள் எதை கண்டு இருந்துச்சுன்னா இப்ப நெல்லைனாலே விவசாயம் அந்த மாதிரி பூமியா தான் இருக்கும். மெயினா இவருக்கு நிறைய போராட்டம் பண்ணது விவசாயத்துக்காக தான். கம்யூனிஸ்ட் கட்சி போயிட்டு இருந்த இதே காலத்துல 1948 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பாத்தீங்கன்னா முன்னிறுத்துறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. என்ன போராட்டம்னு பாத்தீங்கன்னா உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு போராட்டத்தை பாத்தீங்கன்னா முன்னிறுத்துறாங்க. இதை நிறுத்தும் போது அங்க இருக்கிற இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இந்தியாவில பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த சிறைப்படுத்துறாங்க. எப்போ பிரிட்டிஷ் ஆண்ட காலத்திலயும் சரி, பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ட் கொடுத்தக்கு அப்புறமும் நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து நிறைய பேரை பாத்தீங்கன்னா சிறைப்படுத்துறாங்க. அதுல ஐயாவை பாத்தீங்கன்னா தேடும் போது இங்க நிறைய பேர் தலைமறைவாயும் இருக்கிறாங்க. ஐயா பாத்தீங்கன்னா மீசை இல்லாம நிறைய நாள் இருந்திருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் இதுதான். என்னன்னா அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய மருவு இருக்கும். அந்த மருவை மறைக்கிறதுக்கும் போலீஸ்க்கு என்னை அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய மீசையை வளர்த்திருக்காரு. இவரு வந்த ஒரு வருடம் காலம் பாத்தீங்கன்னா நிறைய தலைமறைவு இருந்தாலும் என்னப்பா சும்மா வீட்டுல போய் உட்காந்துப்பாங்க, இல்ல அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் முற்றிலும் தவறு. அவர் அங்க இருந்துட்டும் மக்களை பாத்தீங்கன்னா எவ்வளவு புரட்சி பண்ணி போராட முடியுமோ அவ்வளவு போராட்டத்தை பாத்தீங்கன்னா அங்க இருந்துட்டும் முன்னிலைப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போலீஸால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணி அவரால் நிறைய திட்டுகள் திட்டப்படுது. கொச்சையான வார்த்தைகள் அடிச்சு ஜாதி ரீதியா நிறைய வார்த்தைகள் அவருக்கு போலீஸ் திட்டாரு. பூட்ஸ் காலால அடி வாங்காத இடமே கிடையாது. ஐயாவோட உடம்புல பாத்தீங்கன்னா எல்லா பாகங்களையும் அந்த பூட்ஸ் கால் பாத்தீங்கன்னா அடி பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த போலீஸ் கேட்கிறாரு நல்லக்கண்ணையாக்கு அவர்கள் தோழர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனாலும் போலீஸ் கேட்கும் போது அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, தெரியல அப்படிங்கிற எந்த ஒரு வாசத்தான் திரும்பி 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 சொல்றாரு. இதை கேட்ட போலீஸுக்கு பாத்தீங்கன்னா கோவம் நிறைய வருது. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அவரு குடிச்சிட்டு இந்த சுருட்டு எடுத்து மீசைய ஒவ்வொன்னா பொசுங்கி மீசை ஃபுல்லும் பொசுக்கி இருக்காங்க. அந்த ஒரு சிகரெட் அவ்வளவு சூடான சிகரெட்ல மீசையும் பொசுக்கி உதடியும் பொசுக்கிறனால அன்னைக்கு அவர் முடிவு பண்ணியிருக்காரு,
எப்பொழுது இந்தியாவுல எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் மீசை வைப்பேன்னு. சோ அவர் இன்னி வரைக்கும் மீசை வைக்க கிடையாது. அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறான். இந்த மாதிரி அனுபவிச்சு இப்படியே இருக்கும் காலத்துல 109 பேத்துக்கு பாத்தீங்கன்னா நெல்லை சதி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த என்ன நெல்லை சதி அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சதி செஞ்சு வீழ்த்த போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கு பாத்தீங்கன்னா இவங்க 109 பேருக்கு மேல போட போறது. அதுலயும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம நல்லக்கண்ணு ஐயா, அவரை பிடிக்கும் போது கையில பாத்தீங்கன்னா 2 வெடிகுண்டு இருந்ததா சொல்லப்படுது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சிறைப்படுத்துறாங்க. அதுல முக்காவாசி பேத்துக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஆனாலும் நம்ம நல்லக்கண்ணு ஐயாக்கு பாத்தீங்கன்னா அந்த பெயில் கிடையாது. காரணம் அந்த 2 வெடிகுண்டு கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால. அப்போ மறுபடியும் நல்லக்கண்ணையா சைட்ல இருந்து மேல்முறையீடு பண்ணி அந்த ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த ஆயுள் தண்டனை பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டது. அந்த 7 ஆண்டுகளும் பாத்தீங்கன்னா சிறையில தான் இருந்தாரு. சிறையில ஓகே ஓரளவுக்கு இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் போய் போராட்டம் தான். சிறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயமே கிடையாது. சாப்பாடு சரியில்லை. அது இல்லாம அங்க சிறையில பாத்தீங்கன்னா புக் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா ஐயா இதுல தான் கொண்டு வரப்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா சிறையில போராடி 7 ஆண்டுகள் முடித்து மறுபடியும் வெளியே வராரு. வெளியே வந்தும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்றாரான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம் வருது. அப்பவும் போய் கலந்துக்கிறாரு. இல்ல நல்லக்கண்ணையோட அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை பத்தினா அவர் சொல்றாரு. அதையே அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை அவர் கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு அதே கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருக்கிற ஒருத்தரோட மகளான ரஞ்சிதம் அம்மா அவரை பத்தினா கல்யாணம் பண்றாரு. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த ரஞ்சிதம்மா அவங்கள பத்தி சொல்லணும்னா ஐயாவோட முக்காவாசி பொது வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றின ஒரு அம்மாவா தான் நம்ம ரஞ்சிதம்மாவை சொல்ல முடியும். ஐயா அவங்க எங்கேயெல்லாம் வெளியே கூப்பிட்டு போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சினிமாக்கோ இல்ல வெளியவோ? ஐயா பாத்தீங்கன்னா அவர் எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போனது கிடையாதுமா. மெயினா இந்த கட்சி மீட்டிங், இந்த கட்சி சார்பான போராட்டத்துல மட்டும்தான் அம்மாவை கூப்பிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் வெளியே எங்கேயுமே கூப்பிட்டு போகாத ஒரு மனுஷன் நம்ம நல்லக்கண்ணையா. அது மட்டும் இல்லாம அவரு எழுதின நிறைய புத்தகங்களுக்கு முன்னுரை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் அம்மா தான் பாத்தீங்கன்னா நிறைய முன்னுரை எழுதியிருக்காங்க. அவங்களும் ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபல். அவர் 2016 ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம்மா பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. அது மிகப்பெரிய அடியா பாத்தீங்கன்னா நம்ம நல்லக்கண்ணையாக்கு விழுகுது. சோ இவ்வளவு விஷயம் பாத்தீங்கன்னா நடக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா இதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்குது. அதுதான் ஒரு சாதி போராட்டத்துல நல்லக்கண்ணையாவோட மாமனார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவரும் ஒரு கம்யூனிஸ்ட். அதனால அவரும் பாத்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் இது பண்ணிட்டு இருக்கும் ஒரு அறிவாளால வெட்டுறாங்க. வெட்டி அப்போ அவங்கள கொலை பண்றாங்க. அப்போ நல்லக்கண்ணையா பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில மாநில தலைவரா இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா இந்த ஒரு விஷயத்த எங்கேயோ கொண்டு போய் அரசியல் பண்ணியிருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம அந்த மனுஷன் என்னன்னா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி அப்போ கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை எடுத்து போராடிய மனுஷன். சோ இதெல்லாம் முடியுது. இதை பார்த்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா அவருக்கு அம்பேத்கர் விருது கொடுக்குறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா 1,00,000 கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணாருன்னா மறுபடியும் திருப்பி அந்த கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுக்குறாரு, விவசாயிகள் சங்கத்துக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட 80வது வயசுல கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற நிறைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு எல்லாரும் காசெல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி 1,00,000 நம்ம நல்லக்கண்ணையாக்கு கொடுக்குறாங்க. அதையும் வாங்காம பாதி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பாதி பாத்தீங்கன்னா விவசாய சங்கத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்ததுதான் நம்ம நல்லக்கண்ணையா. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போறான்னா நிறைய பேனர்ஸ் எல்லாம் இருக்குமாமா. அதை பார்த்து உள்ள உட்காந்து திட்டு வராமா, இந்த பேனர் வைக்கிற காசுக்கு நம்ம கட்சியை பத்தினா முன்னேற்றலாம். இங்கிருந்து ஒரு 2 சட்டமன்றமோ இல்ல நாடாளுமன்றமோ உறுப்பினர்கள் போனா அங்க அவங்க பேசுவாங்கல்ல, இன்னும் இந்த பேனர்ல இருக்கக்கூடாது அப்படின்பாராமா. அது மட்டும் இல்லாம மேடையில யாராச்சும் இவரை புகழ்ந்து எதாவது பேசினாங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாராமா, இதை பத்தி எல்லாம் நீ பேசாதீங்க, என்னை வெறும் இந்த தோழர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாராமா. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா தமிழகத்திலே உயரிய விருதான தகைசாய் தமிழர் அப்படிங்கிற ஒரு விருது பாத்தீங்கன்னா தமிழகத்திலே மிகப்பெரிய விருதான தகைசாய் தமிழர் அப்படிங்கிற ஒரு விருது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதும் 10,00,000 சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா தன் கையில் இருக்கிற 5,000 சேர்த்தி போட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக திருப்பி கொடுத்ததுதான் இந்த தன்னலம் இல்லாத ஒரு மனுஷன். நம்ம ஜெனரேஷன்ல நம்ம தமிழ்நாடு கடைசியா ஒரு மனுஷன் சாதி வெறி இல்லாம, ஒரு மத வெறி இல்லாம, ஒரு ஊழல் இல்லாம, ஒரு லஞ்சம் வாங்காம, ஒரு தன்னலமற்ற ஒரு கடைசி தலைவனா நம்ம நல்லக்கண்ணையா இருப்பாரு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நல்லக்கண்ணையா அவரு வாழ்க்கையில அவருக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்ட சொத்து என்னன்னு தெரியுமா? புத்தகங்கள் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில அவர் சேர்த்து வச்சுக்கிட்ட சொத்து. கடைசியா அவரு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா ஒரு சொந்த வீடும் கூட கட்டியே கிடையாது.
கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல வாழ்ந்திருக்காரு. இப்போ நிறைய பேர் சொல்லலாம் அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா தரம் உயர்ந்துருச்சுன்னு. ஆனா சொல்றவங்க யாரும் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. சோ நிறைய நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. ஆனாலும் இந்த தலைவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தான் கடைசியா போய் அவர் உயிரை விட்டிருக்காரு. அப்படி உயிரை விட்ட பிறகும் அந்த உடல் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு போகக்கூடாது, நெருப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பல மாணவர்கள் படிப்புக்கு ஆகணும்னு சொல்லி அந்த உடலை அங்கேயே சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்காங்க நேத்து. எனக்கு இந்த வீடியோல இருந்து இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்களை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல நல்ல தலைவர்களை நம்ம ஏன் சூஸ் பண்ணாம அவங்களோட கெப்பாசிட்டியை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்காம விட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. இது எந்த இடத்துல மாறுச்சு, எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நல்ல கண்ணையாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நாம் வேண்டிக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்து நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.